அங்க பார்த்தா காலையில கிச்சன் திறந்துருவாங்க. 6 மணிக்கு கிச்சன் திறப்பாங்க, 6 மணிக்கு கதவும் திறக்கப்படும், சமையல் கூடும். அங்க போயிட்டு அந்த ஆல்டின் இருப்பான், அவன் பேர் ஆடல்லி, ஆல்டின்னு கூப்பிடுவாங்க ஜெயில. ஆல்டி என்ன பண்ணுவான், நம்ம பிளாக் ஆல்டி நேரா ஓடி போவான், ஓடி வேக வேகமா போவான். போய் ஒரு கறித்துண்டு கங்கு அதை ஒரு இவனே நைட்டு பெட்ஷீட்டை முழுக்க கிழிப்பானுங்க. அந்த பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க. அந்த பெட்ஷீட் கயிறா திரிக்கிறது எப்படிங்கிறது அப்புறம் சொல்றேன். பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க. கயிறா திரிச்சு அதை கங்குல பத்த வச்சு கொண்டு முக்குல போட்டுருவானுங்க. அதை வச்சு இரவு முழுக்க பகல் முழுக்க பத்த வைப்பானுங்க. அப்ப கேட்ட ஐயா புகை நாத்தடிக்குது, ஒரு தீப்பொட்டியை கொடுத்துட்டு போயிடலாம்னு. நாங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம், உங்க ஆளு பண்ணி விட்ட வேலை தான் இந்த வேலைன்னாரு. எங்க ஆளா, எந்த ஆளு அப்படின்னு. அதான் உங்க தாத்தா கலியபெருமாள் பண்ணி விட்ட வேலை தான் இந்த வேலை. என்னங்க அப்படின்னு அப்ப சொல்றாரு, சிறையில இருந்து தப்பிக்கிறோம்னு உங்க தாத்தா கலியபெருமாளும் உங்களுடைய புரட்சி போராளி தமிழரசனும் முடிவு பண்ணிட்டாங்க. திருச்சி சிறையில முடிவு பண்ண உடனே என்ன பண்றாங்க, சிறைக்குள்ள வெடிமருந்தை கொண்டு வர முடியாது, வெடிகுண்டை கொண்டு வர முடியாது. என்ன பண்றாங்க, சிறைக்குள்ள வச்சே வெடிகுண்டை தயாரிப்பதற்கு 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. இவரு பொறியாளர், இவரு வாத்தியாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சவரு. முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா, சிறைக்குள்ள வெடிமருந்து எப்படி கொண்டு போறது. ஆனா அந்த சிறையில ஸ்லீப்பர் செல் இப்ப சொல்றோம் இல்லையா, அப்போ ஒரு தமிழ் தேசிய காவலர் இருந்திருக்காரு. அந்த காவலர் இந்த நாடு நல்லா இருக்கணும், தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் வரணும்னா தமிழரசனும் கலியபெருமானும் வெளியே போகணும் என்று நினைத்த ஒரு காவலர். இப்பவும் பல காவலர்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க இல்லையா. காமராஜர் பிறகு ஒரு நல்ல தமிழனுக்கு சல்யூட் அடிக்கணும், சீமான சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அப்படி ஒரு காவலர் அங்க இருந்திருக்காரு. அந்த காவலர் என்ன பண்றாரு, அப்ப தீப்பெட்டி அனுமதி உண்டு சிறையில. ஐயாவுக்கும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம், பீடி குடிக்கிற பழக்கம் கிடையாது, நம்ம அண்ணன் தமிழரசனுக்கும் பழக்கம் கிடையாது. அப்ப தீப்பெட்டிய காவலர் என்ன கொண்டு போறாங்க, ஒரு தீப்பெட்டி தான் காவலர் கொண்டு போக முடியும். அந்த காவலர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி கொண்டு போறாரு. ஐயா தீப்பெட்டி வாங்கிறது, மருந்து பூரா எடுத்து வைக்கிறது. எவ்வளவு நாள், 6 மாசம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மருந்து சேர்க்கிறாங்க. மருந்து சேர்த்து உருண்டி ஒரு உருண்டைய எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க ஸ்மெல் பண்ணிடுவாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது யாருன்னு நமக்கு தெரியும்ல. ஒரு உருண்டையை நல்லா உருட்டி வெளியே, சிறைக்கு வெளியே ஒரு இடத்துல மண்ணை தோண்டி மண்பானைக்குள்ள வச்சு துணியை வச்சு மூடி புதைச்சிடுறாங்க. இன்னொரு உருண்டையை தலையணைக்குள்ள வச்சிருக்காரு. சிறைக்குள்ள திடீர்னு சூப்பரண்டன்ட் கண்காணிப்பாளர் ரைடு வராரு. தெரிஞ்சது எப்படியோ பிடிச்சிடறாங்க. ரைடு வந்து டப்பு டப்புன்னு உருட்டி எடுத்து, என்னங்க அது தலையில் நீங்க வந்து மருந்து வச்சிருக்கீங்க, என்ன மருந்து அப்படிங்க, தீக்குச்சி மருந்துங்க. தீக்குச்சி மருந்து எது குடிச்சு வச்சிருக்கீங்க, வெடிகுண்டு செய்ய போறீங்களா. சூப்பரண்ட் ஐயா ரொம்ப நாளா எனக்கு மூட்டு வலிங்கய்யா, ரொம்ப நாளா மூட்டு வலி, நானும் கேட்டு கேட்டு பாக்குறேன், நீங்க வெளியே கூட்டு போக மாட்டீங்க. அந்த மூட்டு வலிக்கு இந்த தீப்பெட்டி மருந்தை வந்து தைல மாதிரி தேங்காய்ல குழப்பி போட்டா சரியாகும்னு ஒரு நாட்டு வைத்தியம் சொன்னாருங்கய்யா, அதனால வச்சிருக்கேன்யா. எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை தன்னுடைய மக்களின் துணையோட மரணத்தின் வேண்டியில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதை சிறை